நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நியாய விலைக் கடையில் பொருட்கள் வாங்குவதற்காக வந்த வயது முதிர்ந்த தம்பதியை தொழில்நுட்ப கோளாறு என காரணம் காட்டி 3 மாதங்களாக அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய தம்பதியர் கடை வாசலிலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். இது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரம். பிரியங்கா, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நியாய விலைக் கடையில் அரிசி வாங்குவதற்காக வந்த வயது முதிர்ந்த தம்பதிகளை சுமார் 3 மாதங்களாக அலைக்கழித்தும் அதே சமயத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக குற்றம் சாட்டி அந்த மூதாட்டிகளுக்கு பொருள் வழங்காமல் இருந்த பணியாளரை கண்டித்து தற்போது அந்த வயது முதிர்ந்த மூதாட்டிகள் நியாய விலைக்கடை வாசலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் SN 208 உழவர் பணி கூட்டுறவு சங்கத்தினுடைய CD 001 நியாய விலைக்கடை செயல்பட்டு வருகிறது ஒட்டமத்தை பகுதியில். இந்த நியாய விலைக்கடையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் மற்றும் அதனுடைய குடும்ப அட்டைதாரர்கள் மாதந்தோறும் அரிசி மற்றும் அரசின் சார்பில் வழங்கக்கூடிய இலவச பொருட்களை வாங்கி வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சார்ந்த வெங்கடாஜலம் என்ற முதிய தம்பதியினர் கடந்த 3 மாதங்களாக அந்த நியாய விலைக்கடைகளுக்கு சென்று பொருள் வாங்குவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது சக குடும்ப அட்டைதாரர்களுக்கு அங்கிருக்கின்ற நியாய விலைக்கடை உரிமையாளர் பொருட்களை வழங்கிய போதும் கூட இவர்களுக்கு அந்த கைரேகை மற்றும் கண்விழி பார்வை சரியாக தெரியவில்லை. அதனால் நீங்கள் 2 நாள் கழித்து வாருங்கள் என்று கூறி தொடர்ந்து 3 மாதங்களாக அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 4வது மாதமாக இன்றைய தினம் அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி தம்பதியினர் அரிசி வாங்குவதற்காக நியாய விலைக்கடைக்கு சென்ற பொழுது இன்று முழுவதுமே அந்த தொழில்நுட்ப கோளாறாக இருக்கின்றது. இன்று யாருக்கும் அரிசி மற்றும் இலவச பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்த நிலையில் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி தம்பதிகள் உடனடியாக நியாய விலைக்கடை வாசலின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தாங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நாங்கள் இந்த இலவச அரிசியை வைத்துதான் உயிர் பிழைத்து வருகிறோம், ஆனால் 3 மாதங்களாக எங்களுக்கு இந்த நியாய விலைக்கடையில் இருந்து எந்த ஒரு பொருளும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர். தொடர்ந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலரும் எங்களது குடும்ப அட்டையினை வந்து உடனடியாக பரிசோதனை செய்து எங்களது அரிசியை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.